மதீத் 45 நபிகள் நாயகம் அவர் வந்துட்டு சொல்லியிருப்பாரு, எப்பவுமே ஸ்லீப் அட் யோர் ரைட் சைட் அண்ட் நீ குப்புறப்படுத்தி தூங்காது. அது வந்து சாத்தான் தூங்குற மாதிரியா. ஒரு பெரிய ப்ரேயர் பண்ணுற இடத்துல மசூதியில் நிறைய பேர் தூங்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ அல்லாஹ் வந்துட்டு குப்புறப்படுத்தி தூங்குங்களா அடித்து எழுப்புனாராம். நீ இப்படி தூங்கக்கூடாது, கடிந்து கொள். ஹராம்னு சொல்லுவாங்க முஸ்லீம்ஸில். ஹராம்னா அது கடவுளுக்கு பிடிக்காத ஒரு செயல், அவர் வெறுக்கிற ஒரு செயல் செய்யறது ஹராம். குப்புறப்படுத்தி தூங்குறது ஹராம். நின்றுட்டு தண்ணி குடிக்கிறது ஹராம், உட்காந்து தண்ணி குடிக்கணும். ஆனால் அதெல்லாம் சயின்ஸ் இருக்குது தெரியுங்களா. நான் உட்காந்து தண்ணி குடிச்சின்னா என்னோட தண்ணி வந்து இப்படி போகும்போது கால்லேருந்து சர்க்குலேஷன் ஃபாஸ்ட்டாக வயிற்றுக்கு வராது. நின்றுட்டு குடிக்கும் போது உடம்பு இம்பேலன்ஸ் ஆகுது. சின்ன சின்ன சயின்ஸ். பரவாயில்ல, ஒரு நாள் நின்று குடிக்கிறேன், ரத்தம் வந்தால் வந்துட்டாலும் சொல்லக்கூடாது. நபிகள் நாயகம் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு குரானில், ஒவ்வொரு இவங்களும் ஃபாலோ பண்ணுற விஷயம். ஜன்னல் ஓரத்தில் தூங்கக்கூடாது, வாசப்படிக்கு நேராக தூங்கக்கூடாதுன்னு. நான் வந்து இதில் என்ன இருக்கும், ஜன்னல் ஓரத்தில் தூங்கினா ஸோ வாட் அப்படின்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று, காலைல பொழுது விடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் சன்லைட் நம்மளுக்கு டேரெக்டாக வருமா, சீக்கிரமாக ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆயிரும் ஒன்று. இன்னொன்று, ஜன்னலை திறந்து வச்சு தூங்குவோமா, அப்போ வந்து நம்மளுக்கு குளிர்ந்த காற்று வாடை காற்று பட்டு நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும். அந்த காலத்தில் வந்து ஃபேன் ஏசி கிடையாது இல்லையா. ஸோ அவங்க ஜன்னல் திறந்து வச்சு தூங்குவாங்க, டேரெக்டாக படுமா. இன்னொன்று ராபரி. இவ்வளோ தூரத்துக்கு சேஃப்டி மெஷர்ஸை பார்த்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. அதே மாதிரி இப்போ வாசல் நேராகவும் தூங்கக்கூடாதுன்றது அது வந்து சாதாரண விஷயமா எடுத்துக்காம, இப்போ ஜன்னலோரம் என்னோட பெட் இருக்குது, என் வீட்டில் காட் இருக்குன்னா இன்னைக்கு தள்ளி போட்டுடலாம். அது வந்து நிச்சயமாக என்னோட ஸ்லீப் பேட்டர்னை டிஸ்டர்ப் பண்ணும். 3 ஸ்டேஜ் ஆஃப் ஸ்லீப் இருக்குது. நான் படுத்த உடனே ஃபஸ்ட்டு 90 மினிட்ஸ் நல்லா ஆழ்ந்த தூக்கம் போவேன். அப்புறம் மிட் ஸ்லீப், அப்புறம் ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப். அதாவது கண்ணு ஆடிட்டே இருக்கும், கனவு நிலையில் இருப்போம் விதிகாலையில். அந்த டைமில் இந்த ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப் வந்து ஒருத்தவங்களுக்கு தொடர்ந்து 3-4 நாளுக்கு ஒழுங்காக தூங்காமல் கண்ணை மூடின மாதிரியே இருக்குது, ஆனால் நான் தூங்கவே இல்லை, எனக்கு ஓடிட்டே இருக்குது, சுற்றி இருக்க சத்தம் கூட கேட்குது அப்படின்னு ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப். இந்த மாதிரி தொடர்ந்து 3 நாள் ஒரு ஆள் போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப டயர்ட், சோர்வு, மனப்பதட்டம், கோவம், அப்புறம் அழுகழுகியாக இருக்கிறது, ஒரு டிப்ரெஸ்டான ஒரு ஃபீலிங் வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அந்த உடம்பு வந்து அதுக்கப்புறம் அவங்களால தாங்க முடியாது. அந்த தூக்கமின்மையோட பேட் எஃபெக்ட்ஸ் அவங்களால பியர் பண்ண முடியும். ரூமில் லைட் எரியலாமா, 0 வாட்ஸ் லைட் எரியலாமா, எரியக்கூடாதா, அது என்ன கலரில் எரியணும், இது எல்லாருக்கும் கன்ஃபியூஷன் இருக்குல்ல. இந்த ரூம் வந்து ப்ளூ லைட் இருக்கக்கூடாது, குண்டு பல்ப் வந்து ப்ளூ லைட் இருக்கக்கூடாது, ரெட் அண்ட் எல்லோ லைட் இருக்கலாம். லைட் ரெட் ஆர் எல்லோ லைட் இருக்கலாமா. லைட் வந்துட்டு சின்ன 0 வாட்ஸ் லைட். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துலலாம் பூச்சிகள் வரும், இல்லை குழந்தைங்க வந்துட்டு நைட்டில் வந்து உச்சா போயிட்டாங்கன்னா, இல்லை நம்ம வந்து அவங்க சப்போஸ் அவங்க மேலே கால் போட்டோன்னா, இந்த மாதிரி ப்ளூ லைட் அந்த குழந்தையோட தூக்கத்தை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். இந்த ப்ளூ லைட் எதில் தெரியுங்களா அதிகமாக இருக்குது, இந்த குண்டு பல்பை விட 1000 மடங்கு நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோனில் இருக்குது. இது ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்காட்டாலும் இந்த 3 வருஷத்தில் இந்த லாக்டவுனில் குழந்தைங்க கண்ணு பவர் காண்டி டாக்டர் கிட்ட போனவங்க, என் குழந்தைக்கு கண்ணு பவர் இருந்துச்சு, என் குழந்தை கண்ணாடி போடணுமா, எங்கள் பரம்பரையிலே யாருமே கண்ணாடி போடலையே அப்படின்னு அழுத பேரண்ட்ஸ் என்கிட்ட சாலிடாக ஒரு 60% கூடியிருக்காங்க. 100ல் 60 குழந்தைங்க கண்ணாடி போடுறாங்க. அது இல்லாமல் இந்த குழந்தைங்க சேட்டை பண்ணாமல் இருக்கணும், அமைதியாக இருக்கணும், தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும், வெளியேட்டில் இருக்கணும், மொபைல் கொடுத்து பழகணும். இந்த மொபைலில் இருக்கிற லைட் வந்து கண்ணில் இப்போ டேரெக்டாக டார்ச் லைட் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என் கண்ணிலே டார்ச் லைட் அடிக்கிறேன், 5 நிமிஷம் நான் உங்களை அடிச்சு பார்த்துட்டே இருக்கேன். நான் அந்த டார்ச் எடுத்தப்பறம் கொஞ்ச நேரத்துக்கு உங்களுக்கு பிளர் விஷன் இருக்கும், உங்களால் ஃப்ரீயாக பார்க்க முடியாது. நீங்கள் நினைக்கிறீங்க மொபைலில் ஸ்க்ரீன் லைட்டு குறைச்சிக்கிறேன், ஆனால் இது ரேடியேஷனாக நான் கீழே வச்சிடுறேன் அப்படின்னா என் கண்ணோட ரெட்டினா டேமேஜ், அதாவது வயசாகி சுகர் வந்து ஒரு வயசானதுக்கு அப்புறம் கண்ணில் ரெட்டினா டேமேஜ், பார்வை பறி போய் விட்டுறது அப்படின்னு விளம்பரம்லாம் பார்த்தோன்னே பயப்படல. அதெல்லாம் 70 வயசில் வரது. 7 வயசு குழந்தைக்கு வந்து ரத்த கண்ணீர் வடிக்கிற பெற்றோர்கள் ஏராளம்.